அண்ணல் முக்தேஸ்வர் வாழ்க்கை படகை கரையேற்றிடவே வாழ்க்கை படகை கரையேற்றிடவே படகோட்டி நீ வந்தாயே. ஓம் சாந்தி. 9/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, மேலும் விளங்கப்படுத்துவதற்கு முன்னர் ஒவ்வொருவரின் நாடியையும் சோதித்து அவர்களை அல்பாவில் நம்பிக்கை கொள்ள செய்யுங்கள். அவர்கள் அல்பாவில் நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பது உங்கள் நேரத்தை வீணாக்குவதாகும். கேள்வி: எந்த பிரதான முயற்சி உங்களை ஒரு புலமை பரிசிலை பெறச் செய்கின்றது? பதில்: அக நோக்கில் இருக்கும் முயற்சியாகும். நீங்கள் மிகவும் அகநோக்காக இருக்க வேண்டும். தந்தையே நன்மை அளிப்பவர். அவர் உங்களின் சொந்த நன்மைக்காகவே உங்களுக்கு அறிவுரை வழங்குகின்றார். அகநோக்காக இருக்கின்ற யோகி குழந்தைகள் ஒருபோதும் சரீர உணர்வுடையவர்கள் ஆகுவதோ அல்லது ஒருவருடன் ஒருவர் முகங்கோணுவதோ அல்லது சண்டையிடவோ மாட்டார்கள். அவர்களுடைய நடத்தை மிகவும் ராஜரீகமாகவும் கௌரவமாகவும் இருக்கும். அவர்கள் மிகவும் குறைவாக பேசுவதுடன் யஜ்யத்திற்கு சேவை செய்வதில் ஆர்வமுடையவர்களாகவும் இருக்கின்றார்கள். அவர்கள் அதிக அளவு ஞானத்தை பேசாவிட்டாலும் யோகத்தில் நிலைத்திருந்தவாறே சேவை செய்கின்றார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. யோகம் செய்வதற்கு பெருமளவு முயற்சி தேவை. செயல்களை செய்கின்ற போதும் எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவில் நீங்கள் நிலைத்திருக்கின்றீர்கள் என முயற்சி செய்து பாருங்கள். அவருடைய நினைவில் நிலைத்திருப்பதனால் மாத்திரமே நன்மை இருக்க முடியும். இனிய அன்பிற்கினியவரை பெருமளவு அன்புடன் நினைவு செய்யுங்கள். உங்கள் நினைவு அட்டவணையை வைத்திருங்கள். 2. இந்த நாடகத்தின் இரகசியங்களை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு துல்லியமான புத்தி தேவை. இந்த நாடகம் மிகவும் நன்மை அளிப்பது. இப்பொழுது நாம் பேசுவது அல்லது செய்வது அனைத்தையும் 5000 வருடங்களுக்கு பின்னரும் மீண்டும் நாங்கள் செய்வோம். இதை மிகச் சரியாக புரிந்து கொண்டு சந்தோஷமாக இருங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் மாயையால் தாக்கப்படாதவராகி உங்களின் மென்மையான வாழ்க்கையில் இறைஞானத்தின் நடைமுறை அத்தாட்சியை காட்டுவீர்களாக. உங்களை நடைமுறை உதாரணமாகவும் இறைஞானத்தின் அத்தாட்சியாகவும் கருதுவதன் மூலம் நீங்கள் மாயையால் தாக்கப்படாதவர் ஆகுவீர்கள். உங்களின் மேன்மையான தூய வாழ்க்கையிலேயே நடைமுறை அத்தாட்சியுள்ளது. இல்லறத்தில் வாழும்போதும் அப்பாற்பட்ட மனப்பாங்கை கொண்டிருப்பதும் பௌதீக உலகின் சரீரங்களினதும் உறவுகளினதும் விழிப்புணர்விற்கு அப்பாற்பட்டு இருப்பதும் அசாத்தியமானதை சாத்தியம் ஆக்கும் மிகப்பெரிய விடயமாகும். உங்களின் பழைய உடலில் உள்ள கண்கள் பழைய உலகின் விடயங்களை பார்த்தும் பார்க்காமல் இருந்தால் நீங்கள் முழுமையான தூய்மை வாழ்க்கை வாழ்கின்றீர்கள் என்று அர்த்தம். இதுவே இறைவனை வெளிப்படுத்தி மாயையால் தாக்கப்படாதவராக இருப்பதற்கான இலகுவான வழிமுறை ஆகும். ஸ்லோகம்: உங்களின் எச்சரிக்கையான காவலர்கள் நன்றாக வேலை செய்யும் போது உங்களால் உங்களின் அதீந்திரிய பொக்கிஷத்தை
இழக்க முடியாது. அவ்யக்த சமிக்ஞை ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வுடன் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். நீங்கள் தந்தையை உங்களின் சகபாடி ஆக்கியுள்ளீர்கள். எனவே இப்போது அவரை ஒன்றிணைந்த ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். இந்த அனுபவத்தை உங்களின் விழிப்புணர்வில் மீண்டும் மீண்டும் கொண்டு வரும் வேளையில் நினைவின் சொரூபம் ஆகுங்கள். நீங்கள் ஒன்றிணைந்திருப்பதையும் அப்பால் விலகவில்லையே என்பதையும் மீண்டும் மீண்டும் சோதித்து பாருங்கள். உங்களின் ஒன்றிணைந்த ரூபத்தின் அனுபவத்தை எந்த அளவிற்கு நீங்கள் அதிகரிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு பிராமண வாழ்க்கை மிகவும் அழகாகவும் சுவாரஸ்யமாகவும் இருப்பதை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. ஆனந்தத்தின் கடலே உனது மகிமை நிகரற்றதே, மகிமை நிகரற்றது, உந்தன் மகிமை அளவற்றது.